இன்றைக்கி நம்ம பார்க்குறது கல்தான் சமுத்ரா பேலஸ் அப்படிங்கிற மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ரிசார்ட்டை பற்றி தான். இது நிஜமாலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக ராஜஸ்தானி டைப்பில் கட்டின ஒரு பேலஸு. இது 10 ஏக்கர் இடத்துல இந்த ரிசார்ட்டு அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்க ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு அரண்மனையில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். நம்ம உள்ளே என்ட்ராகிறப்பயே அரண்மனையில் வரவேற்கிற மாதிரி கொட்டெல்லாம் கொட்டி நம்மளை வரவேற்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற நீளமான ஸ்விம்மிங் பூல். இதுதான் லாங்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 அடிக்கு உள்ள தண்ணி தான் இருக்கும். 2 பக்கமும் ரூம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரூம்லேருந்து இறங்கி வர்றப்பயே இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும். சுற்றிலும் கார்ட்ஸ் நமக்கு எப்பவும் சேஃப்டிக்காக நிற்பாங்க. 4 அடி ஆழம் தான் இருக்கிறதுனால நம்ம சின்ன பிள்ளைங்களை கூட வச்சுக்கிட்டு தாராளமாக குளிக்கலாம். பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் பூலில் இருந்து பக்கத்துலேயே ரூம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ரூமில் இருக்க பால்கனியிலேருந்தும் ஸ்விம்மிங் பூலை நம்ம நல்லா பார்க்க முடியும். நம்ம வெளியே வர்றப்ப அரண்மனைக்கு வெளியே இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம இந்த பக்கி சர்வீஸ்னு சொல்லி எப்போவும் நமக்கு ஒரு வண்டியில் நம்மளை சுற்றி காமிப்பாங்க. அந்த சர்வீஸில் வந்தோம்னா நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த இதில் தான் இந்த அரண்மனையை சுற்றி இருக்கிற இடங்களையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்படியே இது போகிறது ஒரு பெரிய லான் மாதிரி இருக்கும். நல்ல பச்சை பசேல்னு அதை பராமரிக்கிறாங்க. அந்த லானில் 2 சைடும் போகிறதுக்கு வழி இருக்குது. இந்த பக்கி வண்டி போகிறதுக்குள்ள வழியில் நம்ம அப்படியே போனோம்னா இந்த லானையும் சுற்றி பார்த்துட்டு அதில் சைடில் இருக்கிற எல்லா அம்னிட்டிஸும் பார்த்துட்டே போகலாம். உள்ளுக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கே நம்மளா கேம்ஸுக்கு பணம் கட்டி நம்ம ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறையா விளையாட்டெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே அந்த லானோட என்ட்ரன்ஸ்லேயே 2 சைடும் யானை இருக்குது. அங்கே மேலே பாருங்கள் கொலு மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் 2 ஒட்டகம் இருக்குது. இப்போ லைட்டெல்லாம் போட தொடங்கிட்டாங்க சாயங்காலம் நேரம் ஆயிட்டதுனால. அது வழியாக நம்ம போகிறப்ப அங்கே அந்த ரைஃபிள் துப்பாக்கி சுடுறது அந்த மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது. அது வந்து நம்ம பே பண்ணி வேணும்னா விளையாண்டுக்கிடலாம். அதே மாதிரி இந்த லான்லேயே போயிட்டு போகிறப்ப அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா மண்டபம் அதெல்லாம் இருக்குது. இந்த மண்டபத்துலேயே கேண்டில் லைட்டு டின்னரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு குத்துவிளக்கு எரியிற மாதிரி ஆகுது. ராத்திரியில் பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றியும் குத்து விளக்காக எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் நடுவில் அந்த அரண்மனை இருக்கிற மாதிரியும் உள்ள அழகான ஒரு அமைப்பாக இருக்குது. சாயங்கால நேரம்னால இதில் பாருங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சைடில் ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நைட்டில் டின்னர் இங்கே வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். அந்த லானோட முடிவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது. இதுக்கு அங்கிட்டு தான் ப்ரைவேட் பீச் இருக்குது. நம்ம அங்கே உட்காந்து கடலை ரசிக்கிற மாதிரி நிறையா சோஃபா எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி கொடைகளுக்கு கீழே உட்காந்து கடலில் குளிச்சுட்டு வர்றவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உள்ள எல்லாம் இங்கே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இங்கே கார்ட்ஸ் இருப்பாங்க. இது வந்து பகலில் 11 மணிக்கு நான் கடலை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் வந்தேன். அப்போ இங்கேருந்து கடலை வீடியோ எடுத்த காட்சி தான் இது. சுற்றி நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. வேணும்னா நம்ம உட்காந்து கடலை ரசிக்கலாம். நிறைய பேர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கடலில் இறங்கி விளையாடுறதுக்காக டியூபெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம வேணும்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் சாயங்கால நேரத்தில் கடல் இன்னும் ரம்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனாலும் கடலில் நல்ல அலையெல்லாம் வந்துக்கிட்டு பார்க்குறதுக்கே இந்த ப்ரைவேட் பீச்சு ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு பக்கமும் ஏதோ வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் வர்றதா சொன்னாங்க. நம்ம வந்து ரிசார்ட்டில் ரூம் எடுக்கலைனாலும் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுட் இது பண்ணாலும் இந்த கல்தான் சமுத்ராவில் புக் பண்ணிக்கிடலாம். அதுக்காக வேறையும் ரெஸ்டாரண்ட் அங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் கடல் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இங்கேருந்து மகாபலிபுரம் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த கல்தான் சமுத்ரா ரிசார்ட்டுக்கு வர்றப்ப பக்கத்தில் இருக்க மகாபலிபுரத்தையும் பார்த்து அங்கே உள்ள ஆர்கிடெக்சரையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் திரும்ப போகிறப்ப பக்கியில் போயிட்டு திரும்ப வர்றப்ப நடந்தே வந்து அந்த இடத்தையெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன்.
பாருங்கள், தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப எப்படி மரங்கள்லாம் வச்சு பசுமையாக இந்த இடத்த ஆக்கியிருக்காங்க. எப்போவும் ஆள்க இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தூரத்தில் இருந்து பார்க்குறப்பே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஒரு அரண்மனை எப்படி தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. கடலோரத்தில் நம்ம வந்து கால் நனைக்கிறதுக்கு ஏதுவாக நல்ல அழகான கடலும் இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக பார்த்து இறங்கணும் அப்படின்னு அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதனால் இங்கே வரவங்க அவங்க என்னென்ன விதிமுறைகள் வச்சுருக்காங்களோ அதை பின்பற்றி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள், கடல் கரையிலேயே விளையாடுறதுக்குள்ள நெட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ சாயங்காலம் நேரத்துலையோ இல்லை ராத்திரி 10 மணி வரைக்குமே இந்த கடல் பகுதிக்கு வரலாம். அதே மாதிரி காலையில் 5 மணிலேருந்து அங்கே மறுபடியும் யோகா அதெல்லாம் நடத்துவாங்க. அங்கேருந்து நடந்து வந்தப்போ இந்த பச்சை லானும் இந்த மண்டபமும் இந்த லைட்டு அந்த ஒட்டகத்தோட சிலை இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த அரண்மனையோட பிரம்மாண்டத்தை பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்குது. ராஜஸ்தான் மாடலில் இருக்கிற ஆர்ச்சு அதோட வளைவுகள் அதெல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், தாஜ்மஹால் நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஹைட்டி நடக்கும். ஹைட்டிங்கிறது சாயங்காலம் டிஃபனுக்காக நிறைய வெரைட்டிஸ் இங்கே சைடில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கெஸ்டெல்லாம் உட்காந்து இங்கே நடனத்தை ரசிச்சுக்கிட்டே அவங்க ராஜஸ்தானி டான்ஸை ரசிச்சுக்கிட்டே அவங்களோட மியூசிக்கையும் கேட்டுகிட்டே அதே மாதிரி பப்பெட் ஷோ நடந்துச்சு, அதையும் பார்த்துக்கிட்டே நம்ம உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும். பாருங்கள், சைட்லலாம் டூம் மாதிரி அரண்மனை அமைப்பில் நிறைய கட்டியிருக்காங்க. இந்த ஹைட்டி நடக்கிற இடத்துல இருந்து உள்ளுக்குள்ளே போனோம்னா தான் அடுத்தது ஸ்விம்மிங் பூல் வரும். பாருங்கள், மேலே இருக்க தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே நான் நடந்து பார்த்துட்டே வரப்போ சுற்றி இருக்கிற செடிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த இடம் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்டக்க முன்னாடி என்ட்ரன்ஸில் டைனிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம். அங்கே வந்து நிறைய செடிகளும் சிலைகளும் வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூலை ஒரு வாட்டி சுற்றி வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். பகலாக இருந்தாலுமே அந்த அரண்மனையோட அமைப்பு ரொம்ப நல்லா தெரியுது பாருங்கள். அங்கங்கே டூம் மாதிரி வச்சுருக்காங்க, ஆர்ச் மாதிரி உள்ள அமைப்பும் பார்த்தா அந்த ராஜஸ்தானி மாடல் அரண்மனையை நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ஆழமாக இல்லாததுனால சின்ன பிள்ளைகளை வச்சுட்டும் இங்கே நம்ம நல்லா தாராளமாக வந்து குளித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூலை சுற்றி இப்படி நடந்து முடிஞ்சு வர்றப்ப டைனிங் ஏரியாவுக்கு போகிற இடத்துல தான் அந்த என்ட்ரன்ஸில் ஸ்விம்மிங் பூலோட லாஸ்ட் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி அழகான மரங்கள், பாரிஜாத பூ, இன்னும் நிறையா மரங்கள் செடிகள் எல்லாம் பசுமையாக பார்க்க முடிஞ்சிச்சு. இடையில இந்த மாதிரி சிற்பங்களையும் அமைச்சிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த இடமே அப்படியே குழுன்னு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்படியே போனால் டைனிங் ஏரியா, இப்போ நம்ம பார்க்குறது உள்ள டைனிங் ஏரியாவுக்கு போகிற வழி. அதில் சைடில் இப்படி நம்ம போனோம்னா அங்கேயும் நிறையா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. ராஜஸ்தானி டைப்பு மார்பிள் அதெல்லாம் சுவர்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது ஸ்விம்மிங் பூல்லேருந்து நம்ம வர்ற வழியில் இருக்கிற பசுமையான ஒரு முன்னாடி தெரிஞ்ச ஒரு அமைப்பு. இப்போ பார்க்குறது அந்த மார்பிள்ஸு, அந்த அரண்மனையோட கதவு மாதிரி தோன்றதை சுவர்லேயே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இது ஒரு அழகான சிற்பத்தை இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு பெண் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. அடுத்து சைடில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தரோட முகம் மாதிரி பாதி முகம் தெரிகிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அதுக்கு அடுத்து அங்கே ஃபுல்லும் பான்சாய் மரம், நிறைய செடிகள் அதெல்லாம் வச்சு அங்கேயே நிறைய பசுமையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த செடிகளுக்கு நடுவில் பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இடையில நடுவில் அங்கே மருந்து தெளித்து விட்டுக்கிட்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ரூமில் இருந்து பார்க்குறப்ப இந்த செடிகள்லாம் வந்து நல்லா பசுமையாக இருக்கிறதுனால அந்த இடமே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இது உள்ளே நாங்கள் தங்கி இருந்த ரூம்குள்ளே போகிறப்ப இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. முன்னாடி ஒரு வெள்ளை யானை ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அதனால் உள்ளேயும் வெளியேயும் யானை தெரிகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைடில் இருக்கிற சுவர் ஃபுல்லுமே அந்த ராஜஸ்தானி மாடல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய அங்கங்கே வச்சுருந்தாங்க, ஃப்ரேம் போட்டு
வச்சுருந்தாங்க. இது மேலே போகிறதுக்கு உள்ள வழி. கீழே மாதிரியே மேலேயும் நிறையா ரூம்ஸ் இருந்துச்சு. உள்ள ரூம் கிட்டக்க பாருங்கள் செடி, அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் நாங்கள் மறுபடியும் அங்கேருந்து வெக்கேட் பண்ணி வர்றப்போ மறுபடியும் ஒரு தடவை சுற்றி காமிச்சாங்க. அந்த லானை சுற்றி வந்தோம். சுற்றி இருக்கிற மண்டபம், தென்னை மரம், அப்புறம் அங்கேருந்து பார்க்குற அந்த கடல், இதெல்லாமே பார்க்குறப்ப இந்த ரிசார்ட் வந்து ஒரு நாள் வந்து தங்கியிருந்தாலும் நமக்கு மறக்க முடியாத பல நினைவுகளை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என் பொண்ணு ஷாலினிக்கு தான் நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் எல்லாரும் ஒரு தடவை இந்த ரிசார்ட்டை வந்து பார்த்து இந்த அழகை உங்களோட கண்களால் கவர்ந்துக்கிட்டு போங்க. நமக்கு என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இது இருக்கும். கல்தான் சமுத்ரா பேலஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.